Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எப்படி சிம்பிளா ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 3 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒரு 2 வாட்டி அலசி எடுத்துப்போம். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுப்போம். இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1 ஆனியன் கணக்கு. ஸோ நான் 3 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிப்போம். இது சீக்கிரம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கிப்போம். நான் இப்போ 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீனி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பார்த்தீங்கன்னா நான் நீட்டாக அரிஞ்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். 3 வெங்காயம்னா 1 தக்காளி கம்மியாக. ஸோ 2 தக்காளி தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். இதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம ரைஸ் ஊற வைக்கும் போதே இது சிக்கனையும் வந்து ஊற வச்சிடலாம் தயிர் போட்டு கலந்து. ஸோ தட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனை நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காய தக்காளியோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நல்லா வதக்கிப்போம். சிக்கன் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 கப் போல புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லேசாக கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் இன்னைக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டை லவங்கெல்லாம் போட்டதுனால கரம் மசாலா கூட போடல. இப்போ வாட்டர் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால 4.5 கிளாஸ் வாட்டர் எடுத்துருக்கிறேன். நம்ம ரைஸ் எடுத்த அதே கிளாஸில் தான் தண்ணியும் எடுக்கணும். ஸோ நான் எடுத்து வச்சு இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் 3 கப் எடுத்ததுனால 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாதி லெமன் பிழிஞ்சுக்கிறேன். லெமன் பிழியறதுனால பார்த்தீங்கன்னா காரமும் கொஞ்சம் கம்மியாகும் அண்ட் நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இது நல்லா கிளறி விட்டுப்போம். இது கிளறி விட்டு
மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இது நார்மல் பிராய்லர் சிக்கன்றதுனால 2 விசில். சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஸோ விசில் வச்சதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்ல, இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இதில் ரைஸ் ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டுப்போம். ரொம்ப கிளறக்கூடாது, ரைஸ் வந்து உடையும். ஸோ லேசாக சைட்லேருந்து எடுத்து கிளறி விட்டுப்போம். இப்போ டேஸ்ட் பார்த்து சப்போஸ் நம்மளுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா நம்ம எடுத்து வச்சுருப்போம், ஸோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், கடைசியாக லேசாக கிளறி விட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரே ஒரு விசில் விட்டுப்போம். விசில் வந்ததுக்கு அப்புறமா 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ விசில் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, உடையாமல் நீட்டாக இருக்குது. ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பை பை.